ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உத்திரட்டாதியில் இருக்கிற சனி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக 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 சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்துக்கு வேணால் இது சிறப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனால் பழைய காலகட்டமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுதான் மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஃபோன் பில் கட்டணும். முக்கியமாக அந்த காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஃபோன் பில் கட்டணும், கேஸ் வாங்கணும். ஓகேங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு அந்த கொல்லையில் கீரை இருக்கும், ஒரு வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கடைக்கே போக மாட்டாங்க. காய்கறி வாங்கணும் அப்படின்னா ஒரு கீரையை பறித்து போட்டுருவாங்க. முருங்கைக்கீரை மரம் இருக்கும், அவித்திக்கீரை மரம் இருக்கும், இந்த லைன் கீரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூர் பக்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. லைன் கீரைன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் இந்த தண்டங்கீரை, சுக்கிட்டி கீரை, இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த டிசம்பர் பூச்செடி எல்லாமே இருக்கும். அப்புறம் வாழை மரங்கள், நம்ம யூஸ் பண்ணுற அந்த தண்ணியிலேயே அந்த வாழை மரங்கள்லாம் சூப்பராக வளர்ந்து நிற்கும். அது எல்லாமே அப்போ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சமைக்கணும் அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் பொரித்து சாம்பார் வச்சிடலாம், ஒரு வாழைக்காய் பொரித்து பொரியல் பண்ணிடலாம், ஒரு கீரை பொரித்து பொரியல் பண்ணிடலாம். அதனால் கடைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. அப்படி கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னா செலவே ஆகாது. ஓகேங்களா? அதனால் சொற்ப சம்பளமாக இருந்தால் கூட அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ வருது. இப்போ வேணால் கையில் பணம் இல்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமோ தவிர, இது முன்னாடி காலகட்டமாக இருந்தால் இப்போது இந்த டைம் சரியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜாலியாக இருக்கிறது, இப்போ டிவி பார்க்குறது, ஃபோன் நோண்டுறது, ஃபோனில் இந்த பாட்டு போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சின்ன பசங்க பாட்டு போட்டு கேட்பாங்க, கொஞ்சம் பெரியவங்க சாமி பாட்டு அந்த மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் பேர்த்துக்கு சினிமா பார்க்க பிடிக்கும், கொஞ்சம் பேர்த்துக்கு சமையல் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்கவுங்க பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பொழுதுபோக்கு விஷயமாக தான் இருக்கும். ஒரு பொண்ணு பியூட்டிஷியன் ஆகுது அப்படின்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பார்க்கணும்? வீடியோ போட்டு யாரெல்லாம் பியூட்டிஷியன்ஸ் வீடியோ போட்டிருக்காங்களோ அதையெல்லாம் பார்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிக்கணும். ஆனால் அப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படியே 3வது வீடியோ அப்படி தள்ளுறப்போ ஏதாவது ஒரு கதையோ, ஒரு பாட்டோ, ஒரு சினிமா கிளிப்பிங்ஸோ அந்த மாதிரி வரும். அதை பார்த்ததும் அப்படியே அந்த இது படிக்கிறத அப்படியே காற்றுல விட்டுட்டு இதை பார்த்துட்டு அப்படியே இப்படி தள்ளிட்டு 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருவாங்க. அப்போ யாராவது இந்த சந்திரமுகி எழுப்பி விடுவாங்க பாருங்கள். அப்படி திடீர்னு ஏதாவது ஏய் அப்படின்னு சத்தம் போடணும். அப்போ தான் திரும்பி அந்த நாணோதயத்துக்கே வருவாங்க. அடடா, நம்ம அதுதானே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதையே எடுத்து பார்க்குறது. அப்படின்னா அவங்கள அந்த உலுக்கி அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க வேறு உலகத்துக்கு போயிடுவாங்க, ஜாலி உலகத்துக்கு போயிடுவாங்க, சந்தோஷ உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டு எல்லாத்துலேயும் கேளிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க லைஃப்பில் என்ன இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்களோ தவிர கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. யாருக்கு? திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் தான் பொண்ணுங்க பசங்கள்லாம் காதலில் விழற நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 5ஆம் பாவம் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய நேரம் தான் அவங்களுக்கு காதல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது எப்போவோ பஸ்ஸில் பார்த்த ஒரு பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுருப்பார். அதை இன்றைக்கி அவருக்கு ஞாபகம் வரும். உடனே அந்த நம்பரை ஃபோன் போட்டு அந்த பொண்ணு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீ இங்கே வா, நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி நேரில் போய் பார்த்து அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் ஆனதும், அந்த பொண்ணை எனக்கு உன்னை மறக்கவே முடியல, ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அது கூட எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா வயதினருக்குமே இதெல்லாம் நடக்கும். பழைய காதலெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ நடக்கிறக்கான மனைவிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு பழைய ஃப்ரெண்டை பார்க்குறக்காக போவார்.
ஓகேங்களா. அந்த மாதிரி சில விஷயங்கள். ஈவன் பெண்கள் கூட அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இப்போ அவங்க பழைய மனசுக்குள்ளே அவங்க நினச்சிட்டு இருந்த ஆண்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தோணும். அதை எல்லாமே அவங்க நிறைவேற்றிட்டு தான் வருவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அன்பு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த ஆசைகளெல்லாம் என்ன எப்படி ரீகால் ஆகும் திரும்பியும். பழைய ஆட்களுக்கு புது ஆட்கள் அப்பப்போ நடத்துவாங்க. வயசானவங்க அதை கடைசிக்கு மனைவி கிட்டேயாவது எனக்கு அந்த காலத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தெரியுமா, அவள் நல்லா பாடுவா தெரியுமா, முடி இவ்வளோ தூரம் இருந்தது தெரியுமா, நாங்கள்லாம் நடந்தே ஸ்கூலுக்கு போவோம் தெரியுமா, என் சைக்கிள்லாம் அவளை கூட்டிகிட்டு போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவுகளை மனைவி கிட்டேயே கூட சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அந்த மாதிரி அந்த உணர்வு, காதல் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இப்போ தான் இவங்க இந்த டூரு ட்ரிப்ஸு அதெல்லாமே போயிட்டு வருவாங்க. இந்த கோயில்களுக்குன்னு நினச்சிக்காதீங்க. 9ஆம் பாவம் வேலை செய்யும்போது தான் கோயில்களுக்கு போவாங்க. இப்போ 5ஆம் பாவம் வேலை செய்யும்போது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களுக்கு, காஷ்மீர், சிம்லா இல்லை வெளிநாடுகளுக்கு, வெளிநாட்டில் ஸ்விஸ்ஸு அந்த மாதிரி அந்த எழில் கொஞ்சம் இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணவங்க கூட இந்த டைம் டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோன்னா டக்குன்னு போயிட முடியாது இல்லையா, எங்கெங்கே போகலாம் அப்படின்னு முதலே பிளான் பண்ணி பணமும் ரெடி பண்ணி வச்சவங்க இந்த நேரம் வரும்போது டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் பணம் வருமா கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டும் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது ஒரு 100% பணம் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு 30% தான் பணம் வரும். ஓகேங்களா. ஆனால் அதுக்கும் அவங்க ஒன்றும் அலட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதுவும் ஓகே தான், ஏதோ வருது இல்லை வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ யாராவது நம்ம மேலே கோப்படுறாங்களா, பகை பாராட்டுறாங்களா, வெஞ்சன்ஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே கண்ணில் கூடப்படாது. ஓகேங்களா. அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையும் இல்லை. நீ என் மேலே கோப்படுறியா பாட்டுக்கோ, நீ என் மேலே பகை பாராட்டுறியா பாட்டுக்கோ, ஓகேங்களா, நீ என் மேலே வெஞ்சன்ஸ் வச்சுருக்கியா வச்சுக்கோ, நான் ஜாலியாக இருக்கேன். ஓகேங்களா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் ஜாலியாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் சந்தோஷமாக மிக சிறப்பாக இருக்க போகிறது திருவோண நட்சத்திரக்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.